இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் பற்றி பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத குட்டியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் எந்திரிச்சதும் ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிப்பேன். நைட்டு பாத்திரங்கள் எல்லாமே டிஷ்வாஷரில் போட்டுட்டேன். அதனால் மார்னிங் நமக்கு எல்லாமே காஞ்சு அழகாக இருக்கும். நம்ம குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை வாஷ் பண்ணி குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் அதில் ஆட் பண்ணேன். தீ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள், சாம்பார் தூள், அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் கட் பண்ணி அதோட சேர்க்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டே நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது மசாலெல்லாம் நல்லா குக்காகி டேஸ்ட்டு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கேரட், வெள்ளரிக்காய், 2 பல் பூண்டு, அப்புறமா முருங்கைக்காய் 2 சேர்த்து கொதிக்க விட்டேன். கொதிக்கிறதுக்கு அப்புறமா குக்கர் மூடி போட்டோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுறதுக்கு ஆரம்பித்தேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சம் காயப்பொடி ஆட் பண்ணேன். பூண்டு தட்டி போடும்போது நம்ம சாம்பாருக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா குழந்தைங்கள எழுப்பி ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். இங்கே குளிர் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் நம்ம ஜாக்கெட் போட்டுட்டு தான் வெளியே போக முடியும். ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே 2 பேரும் நிற்பாங்க நம்மளை டோர் ஓப்பன் பண்ணி உள்ளாடி விட்டுறதுக்கு. வரும்போது நம்மக்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே உள்ளாடி விடுவாங்க. குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததும் மத்தியானம் சமைக்கிறதுக்காக வேண்டி சிக்கனை எடுத்து வெளியே வச்சேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு காஃபி போட்டுட்டு நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். இங்கே 2 வாரத்துக்கு ஒரு நாள் புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம இலையெல்லாம் கீழே விழுந்திருக்கிறதெல்லாம் அந்த மிஷினுக்குள்ளாடி வண்டி ஓட்டும் போதே போயிடும். அதுக்கப்புறமா நான் டிவியில் மாஸ் பார்த்துட்டு மத்தியானத்துக்கு ரைஸ் வைக்க ஆரம்பித்தேன். 11:20க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோன்னா அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளம்பும்போது நாங்கள் வீட்டில் இருக்க குப்பையை ட்ராஷ் போடுற இடத்துல நம்ம போட்டுட்டு கிளம்புனோம். இங்கே நம்ம ட்ராஷ் எல்லாமே இங்கே ட்ராஷ் போடுற பர்டிகுலர் இடத்துல தான் போடணும். எங்களுக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், அதனால் நம்ம காரில் வச்சு தான் குப்பையெல்லாம் கொண்டு போய் போடணும். என்னோடய குழந்தைங்களுக்கு 2.5 மணி நேரம் தான் கிளாஸு, 9 மணிலேருந்து 11:30 வரைக்கும். நம்ம கிளாஸ் பக்கத்தில் போன அப்புறம் நம்மளை பார்த்துட்டு தான் குழந்தைங்கள வெளியே விடுவாங்க. இங்கே குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு கிளாஸ் ரூமுக்குள்ளாடியே ரெஸ்ட் ரூம் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வெளியவும் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தோசை ஊட்ட ஆரம்பிப்பேன். குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு மதியானம் சமைக்கிறதுக்கு போயிருந்தேன். ரைஸ் குக் ஆகிடுச்சு. நம்ம ப்ளக்கை ரிமூவ் பண்ணாமல் இருந்தோன்னா நம்ம சாப்பாடு எடுக்கிற வரைக்கும் சூடாகவே இருக்கும். மத்தியானத்துக்கு ரைஸ் கூட சிக்கன் கிரேவியும் ரசமும் வைக்க போகிறேன். சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, அப்புறமா கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரசம் வைக்கிறதுக்காக வேண்டி மிக்ஸி ஜாரில் பூண்டு,
ஜீரகம், அப்புறமா கொஞ்சம் பெப்பர், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதை வந்து குறையாக அரைச்சி எடுத்தேன். அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து ஒரு பச்சை மிளகை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துட்டு பாதியை இந்த மசாலோட சேர்த்துட்டு பாதியை அரைச்சி இதில் ஊற்றினேன். ரசத்துக்கான மசால் வந்து குக்காகிட்டு இருக்கும்போதே சிக்கன் கிரேவியில் வெங்காயம் ரொம்ப வதங்கின அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவியில் ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி தனியாக ஒரு பேனில் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் கேஷ்யூவும் வறுத்தெடுத்தேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அப்புறமா ரசப்பொடி வந்து ரசத்துக்கு ஆட் பண்ணேன். இந்த மசாலா கொஞ்ச நேரம் குக்கானதும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி வந்து கரைச்சி அதில் ஆட் பண்ணேன். சிக்கன் கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதும் நம்ம 1.5 தக்காளி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலெல்லாம் ஆட் பண்ணேன். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா சிக்கன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணேன். இங்கே மசாலா குக்காகிட்டு இருக்கும்போது ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை வந்து பவுடர் பண்ணி சிக்கன் கிரேவிக்கு ஆட் பண்ணேன். சிக்கன் கிரேவிக்கு தேவையான தண்ணியும் அப்புறமா உப்பும் ஆட் பண்ணிவிட்டு தீயை வந்து லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு கூட்டி வச்சேன். இந்த மசாலா கொதித்ததும் நம்ம வச்சுருக்க சிக்கனை வந்து இதுக்குள்ளாடி ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதும் திரும்பவும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு குக்கரை வந்து மூடி வச்சேன். கொதிக்க வச்சுட்டு மூடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வரும். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சேன். குழந்தைங்க டிவி பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து கார்பேஜ் டிஸ்போசர். இது பற்றி நம்ம வீடியோ எண்டில் பேசியிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால் வீட்டில் தான் வேலை. அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் Have you ever seen or read the book of Narnia? Have you seen the movie Narnia? Or do you know the book of Narnia? C.S. குழந்தைங்க டிவியை பார்த்துட்டு அதில் வர மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நமக்கு காமெடியாக இருக்கும். குழந்தைங்க அப்புறமா கிளேடோ வச்சு கொஞ்ச நேரம் விளையாடினாங்க. ஈவினிங் வந்து பையனுக்கு வந்து சிக்கன் பாப்கார்ன் வந்து ஃப்ரோசன் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதை வந்து சூடு பண்ணி கொடுத்துருந்தேன். பொண்ணுக்கு வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவருக்கு ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. இங்கே குளிர் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. குளிர்காலத்தில் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததும் வீட்டில் தான் ஃபுல்லாக இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியவே போக மாட்டோம். மத்தியானம் உள்ள சிக்கன் கிரேவி கூட தோசை ஊற்றி சாப்பிட்டோம். சாப்பிட்ட அப்புறமா பாத்திரம் எல்லாம் கழுவி நம்ம சும்மா தண்ணியில் கழுவி டிஷ்வாஷருக்குள்ளாடி வைக்கணும். இங்கே வந்து எல்லா வீடுகள்லையுமே கார்பேஜ் டிஸ்போசர் இருக்கும். இதில் வந்து நம்ம எல்லா வேஸ்ட்டையும் போடலாம். ஃபுட் வேஸ்ட்டு, எலும்பு வந்து போடக்கூடாது. சோறு, அப்புறமா வெஜிடபிள் உள்ள கேரட்ஸ் துருவுறது, முட்டை ஓடு, இது எல்லாமே நம்ம இதுக்குள்ளாடி போட்டுட்டு ஒரு ஸ்விட்ச் போட்டோன்னா அது அரைஞ்சி உள்ளாடி போயிடும். ரைஸ் எல்லாம் நம்ம ஸ்விட்ச் போடும்போது அதுவே இழுத்து விடும். நம்ம கொஞ்சம் பெரிய பொருட்கள், நீளமான தோசை, இது மாதிரி இதெல்லாம் நம்ம உள்ளாடி தள்ளி விட்டோன்னா அது அழகாக அரைஞ்சி வெளியே போயிடும். இங்கே எல்லா வீடுகள்லையுமே டிஷ்வாஷர் இருக்கும். டிஷ்வாஷர் வந்து இங்கே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து தண்ணியில் கழுவிட்டு இதுக்குள்ளாடி அடுக்கி வைக்க வேண்டியதான். வந்து பவுல் மாதிரி இருக்கிறது, கப்பு எல்லாமே கவுத்தி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கலாம். நைட்டு போட்டோன்னா நம்ம ஹீட்டர் ட்ரை எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது போட்டோன்னா நமக்கு ரொம்ப நேரம் ஆகும்.
நம்ம ஜஸ்ட்டு வாஷ் மட்டும் கொடுத்தோன்னாலே வந்து க்ளீன் ஆகிடும். வந்து நம்ம பாத்திரத்தை உடனே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹீட்டர் ட்ரை கொடுத்தா நமக்கு காஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஹீட்டர் ட்ரை கொடுக்காம நைட்டு போட்டோன்னா மார்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக காஞ்சு வந்துடும். இது வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆகும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு. வாஷிங் மிஷின் மாதிரி தான் கொஞ்சம் சவுண்ட் வரும். வந்து ஹீட்டர் ட்ரை போட்டோன்னா நமக்கு 1.5 மணி நேரம் பக்கத்தில் ஆகிடும். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தூங்கினோன்னா காலையில் வந்து நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமரி டு அமெரிக்காவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எங்க டாடிக்கு. கஜக் கஜக். இது எங்க மம்மிக்கு. கஜக் 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 கஜக்.